26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 1:55 மணி வரையிலும் ஏகாதேசி, அதற்கு பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7:30 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 7:30 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. நண்பர்களை சந்திப்பது மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை மாலை நேரத்தில் பார்க்கும் பொழுது மன அமைதியும் சந்தோஷத்தையும் பெறலாம். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் தூர தேசத்திலிருந்து நற்செய்திகள் வருவதும் குடும்பத்திற்கு ஒரு சில சுப செலவுகளும் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல கணவன் மனைவி உறவில் சந்தோஷத்தை கொடுப்பார். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இன்று சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை மேற்கொள்ளலாம். பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை இன்றைய நாளில் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். புதிய முயற்சிகள் மற்றும் புதிய முயற்சிக்கான நபர்களை சென்று சந்திப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு சனிக்கிழமை ஸ்திரவாரத்தில் வெற்றி தரும். பல மாதங்களாக முயற்சி செய்து தோற்று போன பல விஷயங்கள் இன்று முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்கள் இன்று பேசும் பொழுது மனதில் ஒரு விதமான சந்தோஷங்களும் மற்றும் பல முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை வந்து போகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் சஞ்சலங்களும் தூக்கமின்மையும் இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் விநாயக பெருமானின் வழிபாடும் மற்றும் காகத்திற்கு எள்ளு வைத்து சாதம் வைக்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் விலகும். கணவன் மனைவி உறவில் திருப்திகரமாக இருந்தாலும் கூட சந்திரனின் சஞ்சாரம் 6ஆம் இடத்திலையும் செவ்வாயின் சஞ்சாரம் 12ஆம் இடத்திலையும் இருப்பதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் வந்து போகும். இன்று நவகிரக வழிபாடுகளை செய்ய மனதளவில் நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் வரும். மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று அரிசி தானம் செய்வதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். சற்று மனதளவில் குழப்பங்களோ அல்லது தாய் வழி இடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். இன்று ஒரு சிலருக்கு ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீகத்தில் தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு இன்று உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இன்று சற்று மனவேதனைகளும் வாக்குவாதங்களும் வரலாம். குறிப்பாக பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்று உறவுகளை சந்திப்பதை தவிர்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சில சின்ன சின்ன செலவுகள் குடும்பத்தில் வந்து போகும். சூரியன் குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்வது சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன உபாதைகளை வயிறளவுக்கு கொண்டு வரும். ராசியில் சுக்கிரன் கேத்து, ராசிநாதன் 12ஆம் இடத்தில் குருவுடன் இருப்பதனால் ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் மற்றும் சிறுநீரக சார்ந்த வயிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று அதற்கான மருத்துவரை பார்ப்பதோ அல்லது மருத்துவ செலவுகளோ வரலாம்.
இன்றைய நாளில் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கி ஆஞ்சநேயரையும் வணங்க அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய சில உடல் உபாதைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த விரய செலவுகள் இன்று உங்களுக்கு அதற்கான நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய தொழில் தொடக்கம், புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன போராட்டங்கள் தீரும். ராசிநாதன் புத பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு வேலையில் இன்று நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சூரியனினால் நல்ல ஒரு மன திருப்தியும் வருமானங்களும் வந்து சேரும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு ஆறுதலை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித போராட்டங்கள் முடிவிற்கு வரும். சுவாதி, சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தாய் தகப்பனிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு ஓயும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த ஏமாற்றங்கள் இன்று உங்களுக்கு மாறும். இருசக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவதில் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். விநாயக பெருமானின் வழிபாடும் மற்றும் இன்று சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மனதிற்கு ஒரு திருப்தி உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருப்பவர்களிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும். ராசியில் சந்திர பகவானும் பாக்கியத்தில் குருவும் இருப்பது இவர்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்யலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். இன்று புதிய தொடக்கங்கள் சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் உங்களுக்கு நன்மையை தரும். பல காலமாக நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்களை இன்று முயற்சி எடுக்கலாம். குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் எல்லை தெய்வ வழிபாடுகளை இன்று செய்ய மனதில் ஒரு நல்ல அமைதியும் சந்தோஷமும் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன போராட்டங்களை கொடுப்பார். இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தங்கள் ஏற்படும். சொத்து விவகாரங்கள், பண விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் வரவேண்டிய நீண்ட நாளாக வழக்கு விசாரணையில் இருந்த சொத்து விவகாரங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே மாறும். இருந்த போதிலும் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போராட்டத்திற்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பதும் சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதும் உங்களினுடைய தாய் தந்தை இடத்திலேயே போராடி நீங்கள் வெற்றி பெறலாம். இன்று உங்களினுடைய குலதெய்வ வழிபாடு மற்றும் சிவன் ஆலய வழிபாடு உகந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன சுமை இல்லை. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வழி உண்டு. பல நாட்களாக உயர் அதிகாரிகளிடத்தில் அலுவலகத்தில் உங்களினுடைய போராட்டங்கள் இன்று வெற்றி பெறும். திருவோணம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபம் வரக்கூடும். வருமானங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு புதிய உற்சாகமும் தைரியமும் பிறக்கும். கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை ஒத்திவைக்கலாம். இன்று தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். 6ஆம் இடத்தில் சூரியன், 10ஆம் இடத்தில் சந்திரன். தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவு குறையும் பொழுது இன்று உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு, 2ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான். இப்படியான ஒரு கிரக சுழற்சியில் கும்பராசி அன்பர்கள் இன்று நவ கிரகங்களையும் வழிபாடு செய்ய சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் சரணாகதி தத்துவத்தை மேற்கொள்ளலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும்.
குடும்பத்தில் ஒரு விதமான ஒரு மன நிம்மதி என்று வந்து சேரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஏகாதேசி திதியில் பசுமாடை வணங்குவதும் மற்றும் பசுமாடுக்கு இன்று உங்களால் முடிந்த அளவு ஏதாவது தான தர்மங்களை செய்தால் மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.